வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களுக்கு முருகப்பெருமான் எப்போதும் அருள் புரிவார். பொதுவாகவே மகரம் ராசி என்பது 12 ராசிகளில் தனித்துவமான, அசைக்க முடியாத, எவராலும் முந்த முடியாத ஒரு மகத்தான ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் உழைப்பின் உச்சத்தில், பொறுமையின் பெருஞ்சுடர், வெற்றியின் வடிவம். வாழ்க்கையில் வரும் எந்த தடைகளும் இவர்களின் பாதையில் ஒரு சிறிய கல்லு கூட ஆகாது. குறிப்பாக மகர ராசிக்காரர்களின் மன உறுதி மலைக்கு கூட ஒப்பிட முடியாது. ஏனென்றால் மலை சிதற வாய்ப்புள்ளது. ஆனால் இவர்களின் மன உறுதியை சிதைக்க யாராலும் முடியாது. ஒருமுறை இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை பெறாமல் விடமாட்டார்கள். வெற்றியை தேடி ஓடுவது இவர்களின் இயல்பு அல்ல. வெற்றி தானாக வந்து இவர்களை வணங்கும் அளவுக்கு இவர்களின் ஆற்றல் பெரிது. அந்த வகையில் இந்த ராசிக்காரர்கள் ஒழுக்கத்தின் அரசர்கள். எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அவர்கள் அமைதியாகவும் திட்டமிடலும் செயல்படுவார்கள். இவர்களின் வாழ்க்கை பிறருக்கு ஒரு பாடமாகவே இருக்கும். எங்கு பார்த்தாலும் இந்த மனிதரைப் போல வாழ வேண்டும் என்ற பேரின்பத்தை ஏற்படுத்துபவர்கள் மகர ராசிக்காரர்களே. மேலும் அவர்கள் உழைப்பின் பலன் கண்டு மகிழின் போது அது அவர்களுக்கே மட்டுமல்ல, அவர்களை சுற்றியிருக்கும் சமூகத்திற்கும், குடும்பத்திற்கும், நண்பர்களுக்கும் ஒரு பெரும் நன்மை தரும். இவர்களின் வெற்றிகள் ஒருவருக்கானவை அல்ல, ஒரு தலைமுறைக்கானவை. மேலும் மகர ராசிக்காரர்களின் சிறப்பு அம்சம் தன்னடக்கம் மற்றும் பொறுமை. எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் பெருமை பேச மாட்டார்கள். அவர்கள் சாதனைகள் மௌனமாக குரல் கொடுக்கும். அமைதியாக செய், உலகமே உன்னை பற்றி பேசும் என்பதே இவர்களின் வாழ்வியல் கொள்கை. அதேபோல் குடும்பத்தில் இவர்களின் பங்கு வியப்பூட்டும். தந்தை, தாய், சகோதரர், சகோதரியாக இருந்தாலும் இவர்களிடம் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். பிள்ளைகள் இவர்களை பார்த்து வளரும் போது உழைப்பின் மதிப்பு, நேர்மையின் பெருமை, பொறுமையின் ஆற்றல் ஆகியவற்றை தானாகவே கற்றுக்கொள்வார்கள். மேலும் சமூகத்தில் இவர்களின் நிலை ஒளிவிளக்கை போல இருட்டில் திசை தெரியாமல் தடுமாறும் பலருக்கு இவர்களின் வாழ்க்கை பாதை காட்டும். இவர்களுடன் சேர்ந்து நடந்தால் தோல்வி என்று ஒன்றே தெரியாது. அதிலும் முக்கியமாக மகர ராசிக்காரர்களின் சிறப்பை சொல்லும் போது ஒரு பழமொழி போல சொல்லலாம். மலைக்கு நிழல் தர இயலும், கடலுக்கு அலைகள் உண்டு, ஆனால் மகரம் ராசிக்காரர்களுக்கு தோல்வி எனும் சொல்லும் இல்லை. மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் மனிதர்களில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் சிகரங்கள். அவர்கள் இல்லாமல் உலகம் முழுமையடையாது. அவர்களை புகழ்வது என்பது மலைக்கு உயரம் செல்லுவது போலவும், கடலுக்கு ஆழம் சொல்லுவது போலவும் ஆகும். இன்னும் எளிமையாக மகர ராசிக்காரர்கள் பற்றி சொல்ல வேண்டுமென்றால், 12 ராசிகளில் மிகுந்த வலிமையுடைய, உறுதியான மற்றும் பொறுப்புள்ள ராசியாக கருதப்படுகிறது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் இயல்பிலேயே உறுதிமொழியுடன் செயல்படுபவர்கள். அவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் மன உறுதியை இழக்காமல் இலக்கை அடையும் வரை பாடுபவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படை கோட்பாடு ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதாகும். குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் மிகவும் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் கடின உழைப்பும் கொண்டவர்களாக திகழ்கிறார்கள். வேலை செய்யும் இடத்திலும் குடும்ப சூழ்நிலையிலும் இவர்களின் பொறுப்புணர்வு அனைவராலும் பாராட்டப்படும். அவர்களின் நம்பிக்கைக்கூடிய தன்மை காரணமாக யாரேனும் உதவி தேடினால் முதலில் நினைவுக்கு வருபவர்கள் மகர ராசிக்காரர்களே. மேலும் எளிமையாக பேசுபவர்களாக இருந்தாலும் உள்ளார்ந்த சிந்தனையில் ஆழமும் வாழ்க்கையை திட்டமிடும் திறமையும் கொண்டவர்கள். அதேபோல் இந்த ராசிக்காரர்களின் பொறுமை வியக்கத்தக்கது. மற்றவர்கள் கைவிடும் இடத்திலும் இவர்கள் முயற்சியை தொடர்வார்கள். அதனால்தான் பல துறைகளில் மகர ராசிக்காரர்கள் உயர்ந்த நிலையில் சென்று நிற்கிறார்கள். அரசியல், கலை, தொழில், கல்வி என எங்கு பார்த்தாலும் இந்த ராசிக்காரர்களின் உழைப்பின் மகத்துவம் தென்படும். மேலும் மகர ராசிக்காரர்களின் சிந்தனை மிகவும் நிலையானது. திடீர் முடிவுகளை எடுப்பவர்கள் அல்ல. ஒவ்வொரு செயலையும் ஆராய்ந்து நிதானமாக முடிவு செய்வார்கள். அதனால் இவர்களிடம் தவறுகள் மிக குறைவாக இருக்கும். இவர்களின் வழிகாட்டுகளின் கீழ் செயல்படுபவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எப்போதும் ஆதரவாகவே நிற்பவர்கள். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.